வணக்கம் குரு ஜோதிடம் சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில ஒளி தத்துவம் நம்மளுடைய வாழ்க்கையில பூர்வ ஜென்ம கர்மா எப்படி நம்ம வாழ்க்கை சம்பவங்களாக உருவடிக்கிறது, சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எந்த அடிப்படையில உருவெடுக்குதுங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம மீனராசிக்காரர்களுக்கு 2025-26 எத்தகைய ஒரு ஆண்டுகளாக வரப்போகிறது என்பதை நம்ம கொஞ்சம் டீடெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மீனராசிக்கு 2025-26 எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுன்னு பார்க்க முன்னாடி 25 மார்ச் ஏப்ரல்ல என்ன மாதிரி ஒரு பயிற்சி வருதுன்னு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, 3 மிகப்பெரிய பயிற்சியும் 2025 ஆண்டின் முற்பகுதியில நடக்குது. குறிப்பா மார்ச் ஏப்ரல் மாதம் நடக்கிறது. சோ அத்தகைய ஒரு மாற்றம் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு எப்படி ஒரு வாழ்க்கை சம்பவங்கள், வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, மீனராசி அதிபதியாகிய குரு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துக்கு போய் என்ன பண்றார்? தொழில் ஸ்தானத்தை பார்த்து 12ஆம் வீட்டை பார்த்து அதே சமயத்துல 8ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அது ஒரு நல்ல மாற்றம். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனோட வீட்டுல இருந்த குரு 4ஆம் இடம் கேந்திரம் ஏறி 10ஆம் இடம் அதோட ஓன் வீடாகிய 10ஆம் இடத்தை பார்ப்பது வேலை தொழில் விஷயத்துக்கு நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு நிலைத்த தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தவறில்லை. அதே சமயத்துல கொஞ்சம் இதுவரைக்கும் கொஞ்சம் குடுக்கல் வாங்கல், பண விஷயங்கள், பணம் போக்குவரத்து எல்லாம் கொஞ்சம் ஸ்தம்பித்து ரொம்ப டைட்டா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்துல ராகு லக்னத்துல ராசியில இருக்கக்கூடிய ராகு மீன ராசியில இருந்து 12ஆம் இடத்துக்கு விலகுது. 7ஆம் இடத்துல இருக்கிற கேது 6ஆம் இடத்துக்கு போகுது. அற்புதமான விஷயம். இது வரைக்கும் நம்மளுடைய பங்குதாரர்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம யாரை டீல் பண்ணிட்டு இருக்கோமோ, டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ், நமக்கு சப்ளை பண்றவங்க, பங்கு பார்ட்னர்ஸ், குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், சகோதரர்கள், நம்ம டெய்லி நம்ம யாரும் டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல ஒரு விஷயத்துக்காக மீட் பண்றோமா, அதுல ஒரு கருத்து வேறுபாடும் ஒரு டென்ஷனும் பிரச்சனையும் இருந்துட்டு இருந்தது கடந்த 23 கடைசியில இருந்து 24 முழுக்க. 25ல பாத்தீங்கன்னா ராகு ராசியிலிருந்து விலகிறது ஒரு அற்புதமான ஒரு மாற்றம். என்னன்னா அந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் இந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியில வந்துருவீங்க. அது எப்படி முடிக்கணுமோ முடிச்சுட்டு வந்துருவீங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய 25 ஏப்ரலுக்கு வரக்கூடிய அடுத்த 18 மாதங்கள், 1.5 வருடங்கள் பாத்தீங்கன்னா ராகு ராசிக்குள்ளே இல்லாமல் 12ஆம் இடத்துல இருக்கிறனாலையும், கேது 6ஆம் இடத்துல இருந்து கடன் நோய் எதிரை குறைப்பதனாலையும், பழைய பிரச்சனையும் கலைய நாம ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு சொல்றது, அவங்க ஒண்ணு எதிர்பார்க்கறது, நம்மளால அது முடிக்க முடியறதில்ல, நாம எதிர்பார்க்கறது அவங்களால பண்ண முடியலைங்கிற மாதிரி சில பிரச்சனைகள்லாம் நீங்கி, கருத்து வேறுபாடுகள் நீங்கி அதுல இருந்து வெளியில ஒரு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக உண்டு. அதே சமயத்தில் ராசி அதிபதியும் நல்ல இடத்துக்கு போறார். சனி 12ஆம் இடத்துல இருந்து விரயத்தை கொடுத்துட்டு இருந்த சனி இப்போ ராசிக்குள்ளேயே வரார். மிதுன ராசி மீன ராசிக்கு ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ராகு விலகிறார், ஒரு பக்கம் சனி வரார். ஸோ ராகு விலகிறது நான் சொன்ன மாதிரி கருத்து விஷயங்கள், மென்டலா நமக்கு இருக்கக்கூடிய சில அஃப்ளிக்ஷன் பிரச்சனைகள், மன அலைச்சல்கள், மன உளைச்சல்கள், டென்ஷன், டிப்ரெஷன் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கி சனி லக்னத்துக்கு ராசிக்குள்ள என்னன்னா அதிகமான உழைப்பு, சில விஷயங்களை என்னதான் சில விஷயங்கள் சால்வ் பண்ணிட்டாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமா உழைத்து தான் நம்ம ஈடேற முடியும். டைட்டான ஒரு ஸ்கெடியூல். மாணவர்களா இருந்தால் நம்ம ஒரு எக்ஸாம்லுக்கு இருக்கிற ஒரு ஆங்ஷைட்டி, ஒரு ஃபியர். இதே வேலையில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான வேலை பளு, நமக்கு கம்ஃபர்டபுளா இல்லாத ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு, லாங் ஹவர்ஸ், அது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜென்ம சனி கட்டாயம் கொடுக்கும். பட் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, அது குருவோட வீட்டுலதான் சனி போறாரோடைய நம்ம பாவத்துமாக இருந்து ஜாதகரை வலுப்படுத்த ரொம்ப பாதிக்க போறது இல்லை. நீங்க ஒரு பௌர்ணமிக்கு பக்கத்துல அல்லது குரு பார்வை பெற்ற சந்திரன் உங்க ஜாதகத்துல இருக்கும் பொழுது பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனா நீங்க ஒரு அமாவாசை அருகில் பிறந்து சனி பார்வை பெற்ற சந்திரன், சனியோட சேர்ந்த சந்திரன், புனப்பு தோஷத்துல இருந்த சந்திரன் எல்லாம் மாற ஒரு மீனராசிக்காரர்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜென்ம சனி தாக்கங்கள் அதிகமாக இருக்கும், மன உளைச்சல்கள் அதிகமா இருக்கும், கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் வந்துட்டு போற மாதிரி இருக்கும். பட் பொதுவா பார்க்கும்பொழுது ராகு விலகுனது ஒரு நல்ல விஷயம். குரு 4ஆம் இடத்துக்கு போய் ராசி 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது பாத்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சியை பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இதுவரை சில விஷயங்களை உங்களால் சால்வ் பண்ண முடியலங்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்லா சால்வ் ஆகிற மாதிரியும், ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருந்து சில பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார்.
அதெல்லாம் கொஞ்சம் நீங்கி இப்போ 2025 ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்குது. ஸோ தவறு இல்லை. அந்த குடும்பத்தில் கருத்து வேறுபாடு அதெல்லாம் வந்து பயங்கர பிரச்சனையாக போயிட்டு இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் சுபிக்ஷமான ஒரு விஷயமா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ராகுகேது பயிற்சியும் பாசிட்டிவ், குரு பயிற்சியும் பாசிட்டிவ், சனி தான் ராசிக்குள்ள வர்றது பார்த்தீங்கன்னா சில நான் முதலே சொன்ன மாதிரி சில மன அழுத்தத்தையும் சில பிரச்சனைகளும் கொடுக்குமே ஒழிய ஓவராலா பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை வேணுங்கிற சில விஷயம் பாசிட்டிவா போகக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. எல்லா வேலையும் நீங்களே செய்ய வேண்டியதா இருக்கும், கொஞ்சம் சப்போர்ட் இல்லாம இருக்கும், நேரங்காலம் பார்க்க முளைக்க வேண்டியதா இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு இது கிடைக்காது, கொஞ்சம் டிராவலிங் அதிகமா இருக்கும். அது மாதிரி விஷயங்கள் தான் கொடுப்பாரே ஒழிய நம்ம ஒரு தாக்கத்தை கொடுக்க மாட்டார். ஏன்னா ராகு கேது குரு பயிற்சிகள் நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கு. இது பொதுவான பலன்களை தர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல ராசி நட்சத்திரங்கள் எப்படி இருக்கிறது, தசாபுக்திகள் எப்படி இருக்குது, எந்த தேதி எந்த நேரத்துல பிறந்திருக்கீங்க, உங்க லக்னம் என்னங்கிற பொறுத்துதான் துல்லியமான பலன்கள் நாம வந்து உண்மையே எடுக்க முடியும். இப்ப என்ன போயிட்டு இருக்குங்கிற வேற விஷயங்களும் 25 26 என்ன நடக்க போகிறது நம்ம துல்லியமா எடுக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.